எல்லாருக்கும் வணக்கம். கத்திரிக்காய் செடி வளர்ந்து காய்ச்சதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். இது ஆல்ரெடி நல்லா வளர்ந்து காய்ச்ச ஒரு கத்திரிக்காய் செடி. இதில் இருக்க கத்திரிக்காய்கள் முத்தணும், அதுலேருந்து விதை எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் ஒரு 2 வாரம் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா முத்திருச்சு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. செடியும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா வளராது, இதோட நின்றுடும், கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியறதில்ல. ஒரு கத்திரிக்காய் செடி நல்லா வளர்ந்து காய்ச்சதுக்கப்புறம், கத்திரிக்காய் செடி இல்லைனாலும் எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே மாடியில் வளர்க்கும் போது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அதுக்கு மேலே அந்த செடி வளராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே மாடியில் ஒரு ஸ்டேஜ் தான் வளரும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா அதை வெட்டி விட்டுறணும். இல்லைன்னா அது அப்படியே வளராது, ஒரேடியாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிடும். நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி ஊற்றி பார்ப்பீங்க, பட் ஆனால் அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. அதனால் அதை வெட்டி விடணும். வெட்டி விட்டால் மட்டும்தான் திருப்பி உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைக்கும். இந்த வீடியோவில் அந்த செடி மட்டும் இல்லாமல் அது கூட இன்னொரு கத்திரிக்காய் செடியையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து வளர்த்து காமிக்க போகிறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள். இந்த செடியை இப்போ வெட்டி விட்டு வெறும் 3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே அங்கங்கே லைட்டாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாளாக இது வளராமல் ஒரே ஸ்டேஜில் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வெட்டி விட்டோன்னா ரொம்பவே வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல சின்னதாக 2 இலைகள் தெரியுது பாருங்கள். இப்போ இந்த செடியை வெட்டி விட்டு வெறும் 7 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன இலைங்கெல்லாம் இருந்தது எல்லாமே ரொம்ப பெருசாகிடுச்சு. இது கூட நான் அந்த சின்ன கத்திரிக்காய் செடி ஒன்று வளர்த்தேன் இல்லையா, அதையும் பாருங்கள். இப்போ அதுவும் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த செடியில் என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றத நான் கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்டையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல அந்த தண்டு ரொம்பவே மெலிசாக இருந்திருக்கு. இப்போது போக போக பார்த்திங்கன்னா அந்த தண்டு அப்படியே டபுளாக பெரிய தண்டாக மாறி இருக்குது. நார்மலாக செடியில் பார்த்திங்கன்னா கீழே தான் தண்டு தடியாக இருக்கும், போக போக மெலிசாக இருக்கும். பட் ஆனால் இதில் அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. கீழே ரொம்ப மெலிசாக இருக்குது, போக போக தடியாகுது. அது என்னென்னா, நான் வெட்டி விட்றதுக்கு முன்னாடி அது அந்த சைஸில் இருந்தது. நான் வெட்டி விட்டதுக்கு அப்புறமாவே அதோட க்ரோத் ரொம்பவே வேகமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் போக போக அது தடியாகுது. அதே மாதிரி அந்த காம்புலையும் பாருங்கள். நான் இந்த வீடியோ எதுக்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் மாடியில் செடி காய்ச்சதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும்னு தெரியல. அதை பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. செடி இருக்க இருக்க செத்து தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தரையில் செடி வளர்க்குறதும் மாடியில் வளர்க்குறதும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ். அதனால தான் நான் இந்த வீடியோ இப்போது காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போது செடியை கட் பண்ணி விட்டு சரியாக 19 நாள் ஆகுது. நடுவில் நான் சில வீடியோஸ் எடுத்துருக்கணும், பட் ஆனால் நான் கொஞ்சம் வேலையாக இருந்தனால எடுக்க முடியல. அதனால் இப்போ உங்களுக்கு செடி கொஞ்சம் அதிகமாகவே வளர்ந்துட்ட மாதிரி தெரியும். நான் அந்த பக்கத்தில் வளர்ந்த சின்ன கத்திரிக்காய் செடியும் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு உள்ளே சரியாக சன்லைட் கிடைக்கல. அதனால் தண்டுலாம் ரொம்ப ரொம்ப லாங்காக வளர ஆரம்பிச்சிருச்சு. செடியில் எங்கேருந்தோ புதுசாக ஒரு லார்வா ஒன்று வந்திருக்கு. நார்மலாக லார்வா பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது, பட் இது ரொம்ப அழகாக இருக்குது. இதை எடுக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த லார்வாவை அப்படியே விட்டது ரொம்ப பெரிய தப்பாகிடுச்சு. செடியை நிறையாவே சாப்பிட்ருச்சு. அந்த இலைகளை பார்த்திங்கனாலே தெரியும், எல்லா இலையும் பாதி பாதியாக ஆகிடுச்சு. இருக்க முக்கால்வாசி இலைங்களை எல்லாத்தையுமே கடிச்சிருச்சு. அப்புறம் நான் அதை பார்த்து எடுத்து வேறு ஒரு செடியில் விட்டுட்டேன் வெளியே போய். அது மட்டும் இல்லாமல் செடியை நிறையா வண்டுலாம் அட்டாக் பண்ணியிருக்கு. அங்கங்கே இலைகள்லாம் ரொம்ப ஓட்ட ஓட்டையாகிடுச்சு. அந்த லார்வா பண்ண வேலையை பார்த்திங்கன்னா தெரியும், வெறும் காம்பை மட்டும் வச்சுட்டு இலையை மொத்தமாகவே சாப்பிட்ருச்சு. அது கூட எங்கேருந்தோ 1-2 லார்வாவும் கூட சேர்ந்துக்குச்சு. அதை நான் இப்போ பிடிச்சி வெளியே விட்டுட்டேன். இப்போ செடியை வெட்டி விட்டு சரியாக 22 நாள் ஆகுது. இப்போது நிறையாவே பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு செடியில். சில பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா தானாக விழுந்திருக்கு, வெறும் காம்பு மட்டும் இருக்குது. அதிலேருந்து எல்லாமே கண்டிப்பாக கத்திரிக்காய் காய்க்கும்னு எதிர்பார்க்கலாம். நிறையாவே பூவெல்லாம் பூத்துக்கிட்டு இருக்குது. இதை வெட்டி விடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் கூட இந்த அளவுக்கு காய்க்கலை. இந்த வெட்டி விட்டதுக்கப்புறமா இந்த செகண்ட் டைம் அதிகமாகவே பூத்துருக்கு. அதிகமாக செடி ஃபுல்லாகவே ஒரு பூவாக இருக்குது. இன்னும் நிறைய மொட்டுக்கள் வேறு இருக்குது. நிறைய கத்திரிக்காய் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். எங்கெங்கெல்லாம் கத்திரிக்காய் வளர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போது நான் காமிக்கிறேன். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பூ கொட்டிட்டு வெறும் அந்த காம்பு மட்டும் இருக்குது. அதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கத்திரிக்காய் காய்க்கும். நான் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. அதையெல்லாம் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி காமிச்ச இடத்துலலாம் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. இன்னும் நிறைய கத்திரிக்காய்கள்லாம் காய்க்க போகுது. நிறையா இடத்துல இன்னும் சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது.
அங்கே பாருங்கள், அந்த இடத்துலையும் ஒரு காய் காய்க்கும். நிறையா இடங்கள் இருக்குது, நிறையா இடத்துலேருந்து காய்க்க போகுது. முதல் தடவையை விட இந்த தடவை அதிகமாக காய்க்கும்னு எதிர்பார்க்க. அந்த புது கத்திரிக்காய் செடியிலையும் இப்போ நிறைய பூக்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. சில காயும் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு பூ மட்டும் விழுந்து அதில் காய் இருக்குது, தண்டு மட்டும் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கத்திரிக்காய் காய்க்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காய்களை வளர்க்க ஆரம்பித்து சரியாக 34 நாள் ஆகுது. வெட்டி விட்டதுலேருந்து 34 நாள் ஆகுது. இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப பெருசாகவே வளர்ந்துருச்சு. இப்போ இதை பறிக்கணுன்னாலும் பறிக்கலாம், இல்லை ஒரு வாரம் கழிச்சும் பறிக்கலாம். எல்லா கத்திரிக்காய்களும் போன தடவை மாதிரி ஒரே நேரத்தில் வளரல, தனித்தனியாக வளர்ந்தனால சிலது பெருசாக இருக்குது, சிலது சின்னதாக இருக்குது. அதனால் சரியான நேரம் பார்த்து தான் பறிக்கணும். இன்னும் அந்த காம்பில் இருந்து எல்லாம் கத்திரிக்காய் வளர வேண்டியது இருக்குது. நான் காமிச்ச அந்த பக்கத்தில் இருந்த கத்திரிக்காய் செடியிலையுமே இப்போது புதுசாக ஒரு பிஞ்சு வந்துகிட்ருக்கு. நான் காமிச்ச அந்த காம்பிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இப்போ இன்னொரு கத்திரிக்காயும் அதில் பக்கத்துலேயே சின்னதாக பிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த செடியை வளர்க்க ஆரம்பித்து சரியாக 40 நாள் ஆகுது. கத்திரிக்காய்கள் எல்லாம் பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு. இதில் எந்தெந்த கத்திரிக்காய்கள் எல்லாம் பெருசாக இருக்கோ இப்போ அதை மட்டும் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். கையை வச்சு பறித்தா டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுக்காக நான் கட்டரை வச்சு கட் பண்ணி எடுக்கிறேன். 2 பறிச்சுட்டேன் ஆல்ரெடி. உங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். விதைகள் எதுவும் தேவைப்பட்டுச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மாடி வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான செடிகளோட விதைகள் என்கிட்ட நிறையா இருக்குது. கத்திரிக்காய்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த ஒரு மருந்தும் போடாமல் விளைஞ்சது. சைஸும் நல்லாவே பெருசாக இருக்குது. நல்லா ஹெல்த்தியாக இருக்குது எல்லா கத்திரிக்காய்களும். மொத்தம் இது வரைக்கும் நான் 3 கத்திரிக்காய் பிரிச்சுருக்கேன். அந்த பக்கத்தில் இருந்த செடியிலையும் ஒரு கத்திரிக்காய் எடுத்தேன். இன்னொரு கத்திரிக்காய் எடுக்க வேண்டியது இருக்குது. அது செடியோட பின்னாடி பக்கம் இருக்குது. இப்போ நான் அதையும் பிச்சிடுறேன். பின்பக்கத்தில் இருந்த கத்திரிக்காயையும் நான் இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். அது கீழே விழுந்துருச்சு. மொத்தம் இப்போது இந்த டைமில் மட்டும் எனக்கு 4 கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. இது ஒரு நாள் சமையலுக்கு ஏற்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். இன்னும் 2-3 தடவை இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் பிரிக்கிற அளவுக்கு அதில் இன்னும் கத்திரிக்காய்கள்லாம் இருக்குது. எல்லா கத்திரிக்காயுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அது இன்னும் எத்தனை கத்திரிக்காய்கள் பிஞ்சு இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். அதில் ஒன்று இருக்குது, இன்னும் இதில் ஒன்று பறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாள் ஆனால் அது கரெக்டாக இருக்கும். இந்த 2 கத்திரிக்காய்களையும் சேர்த்து ஒரு டைம் பறிச்சிட வேண்டியதான். அப்புறம் அங்கே இருக்க கத்திரிக்காய் ஒரு வாட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் சின்ன சின்ன கத்திரிக்காய்கள் வேறு இருக்குது. அதெல்லாம் தனியாக மறுபடியும் இன்னொரு தடவை பறிக்கிற மாதிரி இருக்கும். செடி அவ்வளோதான், இதோட க்ரோத் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போது இதில் இருக்க கத்திரிக்காய்கள் மட்டும்தான் பெருசாகுமே தவிர புதுசாக எந்த கத்திரிக்காயும் வளராது. ஆல்ரெடி இந்த மொட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. அதுலேருந்து கண்டிப்பாக கத்திரிக்காய் காய்க்காது. ஏன்னா செடி ஃபுல் க்ரோத் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 செடியோட டிஃப்ரென்ஸையும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த வெட்டி விட்ட செடி பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்குது. அதே நேரத்தில் புதுசாக வளர்ந்த செடி பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது. இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இப்போது வெட்டி விட்ட செடிக்கில் உரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, புதுசாக வளர்ந்த செடியில் உரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றத. அதனால் அது கொஞ்சம் உரம் போடுற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே ஆர்கானிக் உரமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் திரும்பவும் கத்திரிக்காய் வேலை பறிக்க போகிறேன். இந்த செடியில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பெருசாகிருச்சு. வெயிட்டில் பார்த்திங்கன்னா செடியே தொங்கிருச்சு. செடி கத்திரிக்காய்களோட வெயிட் தாங்க முடியாமல் சாஞ்சிருச்சு ஒரு பக்கம். இப்போது அந்த கத்திரிக்காய்கள் எல்லாமே பெருசாகிருச்சு. இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது, இதில் 3 கத்திரிக்காய் இருக்குது. இப்போது இது எல்லாத்தையுமே கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கத்திரிக்காய்கள் இதுக்கு மேலே பிஞ்சு இல்லை. ஸோ கத்திரிக்காய்களை தனித்தனியாக பறிக்கிறதோடு நான் செடியவே கட் பண்ணி விட்டுடுறேன். இதோட திருப்பியும் வளர ஆரம்பிச்சிடும். செடி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இலைகளுக்கு ஒரு 1 இன்ச் மேலே கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடத்துல இருந்து புதுசாக வளர்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இறக்கி கட் பண்ணிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் மேலே இருக்க காம்பு காஞ்சிட்டு அப்புறம் கீழே இருந்து அந்த இலைகளுக்கு கீழே இருந்து புதுசாக வளர ஆரம்பிக்கும். செடியை நான் கொஞ்சம் நிமித்தி விட்டுறேன். அது வெயிட்டில் ரொம்ப சாஞ்சிருச்சு. இப்போது இதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்த செடியிலையும் கட் பண்ணணும். அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது. அதுலேயும் நான் இதை பழையபடியே கட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி கட் பண்ண இடமே தெரியுது. திருப்பியும் நான் எல்லா இடத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
அதிலேருந்து கத்திரிக்காய் விழுந்துருச்சு. அதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது ஆல்ரெடி. எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். இதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திருப்பி பழையபடி அதே மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். பட் இந்த டைம் இந்த இதுக்கு கொஞ்சம் உரம் சரியில்லை, உரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த இலைகளோட கலர்லேயே பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த டைம் அதுக்கு கொஞ்சம் புதுசாக உரம்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு திருப்பியும் அதை விட்டோம் அப்படின்னா அது வந்து திரும்பவுமே புதுசாக கத்திரிக்காய்கள் பழையபடி காய்க்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணலாம். இப்போ நான் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விடுறேன். ஏன்னா அது 2 டைம் காய்ச்சிருக்கு, நான் அது எதுவுமே பண்ணலை, ரொம்ப மண்ணெல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ அது கிளறி விடும்போது அதோட சின்ன சின்ன ரூட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பிஞ்சிடும். திருப்பி பார்த்திங்கன்னா மண்ணும் கிளறினதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து புதுசாக ரூட்ஸ் வந்து அந்த மண் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி புதுசாக அதில் இருக்க உரத்தை எல்லாம் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறமா செடி நல்லா பழையபடி நல்லா க்ரீனாக வளர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் அதை ஃபுல்லாக கிளறி விட்டேன். இப்போ நான் அதில் காய்ச்ச கத்திரிக்காய்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கலராக இருக்குது. எதுவுமே உரம் எதுவும் போடாத ஆர்கானிக் கத்திரிக்காய். இதே மாதிரி வேறு ஏதாவது செடியை எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நான் இந்த 4 கத்திரிக்காயும் எடுத்து ஒரே இடத்துல வச்சு காட்டுறேன். இதே மாதிரி இன்னும் நீங்கள் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்யூச்சரில் வர வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.